இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடா வாமா பாரதி, என்ன அந்த பக்கம்? அதான் மனம் வந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டானே, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் பணத்தை திருப்பி கேட்டதும் அவசரமா வேற எங்கேயோ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இப்ப மறுபடியும் என்கிட்ட பணத்தை வாங்கி அங்க கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல பாரதி, எனக்கு இந்த ஊரே வேணாம், சொந்த ஊருக்கு போய் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெளியில கொடுத்த பணத்தெல்லாம் திரும்பி வாங்கிட்டு இருக்கேன். இனி நான் யாருக்கும் கடன் கொடுக்கறதா இல்ல பாரதி. அண்ணா ப்ளீஸ், நாங்க இப்ப அதுக்காக வரல. இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க கொடுக்காத பணத்தை கொடுத்ததா நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? இது என்னமா வம்பா போச்சு? என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க கிட்ட தான் நான் கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்க கொடுத்துதான் நான் போய் சொல்றேன்னு என்கிட்டயே கேள்வி கேக்குறீங்க. நீங்க பேசுறது கேட்டா எனக்கே ஆச்சரியமா. ப்ளீஸ், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றதால அது உண்மையாயிடாது. போன்ல நான் தான் உங்ககிட்ட வந்து பணத்தை கொடுத்தா நீங்க போய் சொல்லிருக்கீங்க. நான் உங்களை வந்து பார்க்கவும் இல்ல, பணத்தை கொடுக்கவும் இல்ல. எதுக்காக அப்படி சொன்னீங்கன்னு கேட்க வந்தா எங்ககிட்டயும் அதே சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க, நான் வந்து உங்ககிட்ட அந்த பணத்தை எப்ப கொடுத்தேன்? ஏன்னா அப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? காலையில நீங்க வந்து வீட்டுல பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும் அக்காவும் பணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு அலைஞ்சுகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப தேவையில்லாம போய் சொல்றீங்க? என்னம்மா பாரதி, உங்க தம்பி பேசுற முறையே சரியில்லை. அம்மா பலூன் விழுந்துருச்சுமா, விடுங்கம்மா. ஏ வாடின்றல்ல, பலூன் விழுந்துருச்சு, விடுமா. ஏய் பாப்பா, அம்மா. மனோ, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாப்பா, பாப்பா எந்திரிமா. ஐயோ, உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. சரி, கால் பண்றேன். என்னாச்சுமா? என்னாச்சு? ஒரு காரன் இடிச்சிட்டு நிக்காம போயிட்டான். ஐயோ, ஹலோ, ஆம்புலன்ஸா? கடவுளே, அண்ணா கொஞ்சம் பாருமா. பாப்பா, பாப்பா என்ன பாரு. பாப்பா, குழந்தைக்கு கையில அக்கா, அடிபட்டிருக்கு. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன், இப்போ வந்துருவாங்க. சரி. அந்த அம்மா வேற பயத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. நீ குழந்தைய பாத்துக்கோ, நான் அந்த அம்மா எழுப்புறேன். சரி அம்மா, அம்மா இங்க பாருங்க. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா பாருங்க. அம்மா எந்திரிங்கம்மா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. பாத்துக்கிட்டு வாங்க. மெதுவா பாத்து வா. குழந்தை பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அண்ணா, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போகணும். மேடம், இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லங்க, இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகறப்போ பார்த்தோம். இந்த அம்மாக்கு பிபி ரொம்ப கம்மியா இருக்கு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. எதுவும் பிரச்சனை ஆகாதுல சிஸ்டர்? சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு ரீச் ஆயிட்டா கண்டிப்பா காப்பாத்திடலாம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர். அம்மா சொல்லுங்க. என் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா. குழந்தை எங்க இருக்கா? இப்போ எப்படி இருக்காம்மா? குழந்தைக்கு வந்து பிரச்சனை இல்லையே? சார் பதறாதீங்க. குழந்தைக்கும் அம்மாக்கும் எமர்ஜென்சி வார்டுல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நேரா போய் ரைட்ல பாருங்க, எமர்ஜென்சி வார்டு இருக்கும். சரிம்மா. ஓகே சார். மனோ, அவங்க 2 பேருக்கும் எதுவும் இருக்காதுல்ல? கா, பயப்படாதக்கா. எனக்கு தெரிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் பெருசா காயப்படல. ஆனா ரொம்ப பயந்துட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் வர்றப்போலாம் தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் உடம்பு சரியில்லாம போனதுதான் ஞாபகத்துக்கு வரும். கா, என் லைஃப்ல குழந்தைங்க தான் எல்லாமே. அவங்களுக்கு ஒண்ணுன்னா அதை தாங்கிக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் மனோ. உண்மைதான்க்கா. அக்கா, பாட்டி தான் கால் பண்றாங்க. அங்க போய் பேசிட்டு வரலாமா? சிஸ்டர்,
என் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்கே தான் ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ குழந்தை எப்படி சிஸ்டர் இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். டாக்டர் வந்து சொல்லுவாங்க. குழந்தைக்கு ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைல்ல? அதான் டாக்டர் வந்து சொல்லுவாருன்னு சொன்னல. சொல்லிட்டு போங்க சிஸ்டர். டாக்டர் டாக்டர் என் குழந்தை இப்போ எப்படி இருக்கா டாக்டர்? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அது உங்க குழந்தை தானா? ஆமா டாக்டர். பதறாதீங்க சார், உங்க குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. கடவுளே, ஆக்சிடென்டால பயப்படுற மாதிரி பெரிய காயம் எதுவும் ஆகல. அடிப்பட்ட இடத்துல சின்னதா ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டிருக்கேன். மருந்து போட்டு நல்லா கட்டி விட்டுருக்கேன். திடீர்னு கார் வந்து மோதினதுல உங்க குழந்தை ரொம்ப பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ மயக்கமாயிட்டான். அதை பார்த்ததும் உங்க மிஸ்ஸஸும் பயந்து மயக்கமாயிட்டாங்க. அவங்களுக்கு பிபி வேற குறைவா இருக்கும் போல இருக்கு. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லனா பிபி ரைஸ் ஆகி பெரிய பிரச்சனையா இருக்கும். 2 பேருக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். நல்லா தூங்கட்டும். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் அவங்கள பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். என் உசிரியே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் டாக்டர். நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல. நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். நடு ரோட்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறப்போ நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போறவங்க மத்தியில உங்க குழந்தையையும் ஒய்ஃபையும் 2 பேர் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. உங்க நன்றிய அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க தான் சரியான நேரத்தை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணாங்க. அவங்க யார் டாக்டர்? இப்போ எங்க இருக்காங்க டாக்டர்? சார், அங்க 2 ஃபோன் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான். பாட்டி கேக்குதா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வரேன். பாட்டி, உங்க 2 பேருக்கும் நான் பண்ண பாவத்துக்கு அந்த கடவுள் என் குடும்பத்தை தண்டிச்சிட்டாரு. பெத்தவங்க பண்ற தப்பு குழந்தைங்களை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கண்கூடவா பார்த்துட்டேமா. முதையெல்லாம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ கடவுள் உடனே தண்டனை கொடுத்துடுறாரு. அதனால்தான் நான் பண்ண தப்புக்கு உங்க முகத்தை கூட நேரா பார்க்க முடியாம கூனி குறுகி நிக்கிறம்மா. என்னென்னமோ பேசுறீங்க? என்ன மன்னிச்சிரு பாரதி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க சந்தேகப்படுது சரிதான். பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு நான் சொன்னது பொய் தான். தயவு செஞ்சு என்னை மறுபடியும் மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு பண்ண துரோகத்தை மனசுல வச்சுக்காம என் பொண்டாட்டியும் குழந்தையும் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க.